பவானி இந்த மாதிரி வீட்ல வந்து சுந்தர் தனக்கு துரோகம் பண்ண விஷயத்த சொல்லி கதறி அழும்போது சக்தியும் சண்முகமும் சுந்தரத்தை கோவத்துல அடிக்கவே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இத பார்த்த சந்திரசேகரும் இந்த மாதிரி தன்னோட மாப்பிள்ள தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்காந்துருக்க. ஜெயாவும் அதே மாதிரி தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய தானே இந்த மாதிரி பொண்ணிய நம்பாம இவ்ளோ ஒரு மோசமான கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. ஆனா பொண்ணையும் நடக்கிற விஷயத்தால ரொம்பவே கோவம் அடைஞ்சு ஜெயா கிட்ட வந்து செம்ம கடுப்போட எல்லாமே உங்களாலதான் நடந்துச்சு. நான் அன்னைக்கு வந்து சொல்லும் போதே யாராவது ஒருத்தராவது அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன நம்பியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளோட குடும்பம் போயிருக்காது. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை கடத்தினது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்வேதாவோட அண்ணன் தாஸ் தான். நேத்து ஏன்னா நான் சொந்த நைட்டு போன்ல பேசினதை நல்லா கேட்டேன். தாஸ்ன்றவங்க கிட்ட அவங்க நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா இன்னைக்கு அவங்கள சந்திக்க போறதா கூட சொல்லியிருந்தாங்க. சோ அப்போ அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க. அப்பனா அவங்க தான் நம்மளோட சிவானி பாப்பாவை கடத்திருக்காங்க. சொல்ல போனா இவங்கள பயமுறுத்த தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து ஏற்கனவே நிறைய பணத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. அப்பனா அவங்க கண்டிப்பா பணம் பிடுங்குற கும்பலா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா தாஸ் பத்தின உண்மை சுந்தருக்கு தெரியலனாலும் பொன்னிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆழமா அதை பத்தி யோசிச்சனாலதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உண்மையையுமே கண்டுபிடிச்சு ஜெயா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உங்களாலதான் இப்போ பவானி அக்காவும் சரி சிவானியும் சரி கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தனத்தை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி உங்களோட மாப்பிள்ளை மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. அப்படி மட்டும் நீங்க அந்த மாதிரி நம்பிக்கை வைக்காம இருந்திருந்தா அட்லீஸ்ட் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவாவது நீங்க அந்த மாதிரி அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு நிரூபிக்கிறதுக்காகவாவது நீங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஒரு வேலையுமே நீங்க பண்ணல. அப்பனா இந்த மாதிரி வேலையை இவங்க இவ்வளவு தைரியமா பண்ணதானே செய்வாங்க. சொல்ல போனா இது ஒண்ணு அவங்களுக்கு முதல் தடவை கிடையாது. இவங்கள நான் நிறைய பொண்ணுங்க கூட இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் கூட நான் இவங்க பண்ற தப்ப வீட்டுல சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காகவும் அப்படியே சொன்னாலும் கண்டிப்பா பவானி அக்கா அதனால கஷ்டப்படுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் இந்த உண்மைய அது வரைக்கும் வீட்டுல சொல்லாம இருந்தேன். ஆனா எப்போ ஸ்வேதான்ற ஒரு பொண்ணு இவங்களால கர்ப்பமாயிருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவே உங்ககிட்ட வந்து உண்மையை உடைச்சிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் உடைச்சதுக்கான காரணமே அட்லீஸ்ட் எனக்கு நீங்க உண்மையை நிரூபிக்கிறதுக்காகவாவது அவங்கள பத்தின உண்மையை தேட ஆரம்பிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முட்டாளுன்றத இப்ப வரைக்கும் நிரூபிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு அங்க இருந்து கோவமா கிளம்ப. அப்ப இத பார்த்துட்டு ஜெயா ஊச்ச நம்ம பொண்ணிய நம்பாம தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவும் பிரீத்தியும் தான் பொன்னி மேலையும் சரி இருக்கிற நடக்கிற விஷயத்து மேலையும் சரி செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த உண்மைய அதாவது சுந்தர பத்தின உண்மைய கரெக்டா பொன்னி எல்லார்கிட்டயுமே சொல்லி நிரூபிச்சதுனால கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த வீட்டுல பொன்னிக்கு இருக்கிற மதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஏன் பொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நம்பவும் ஆரம்பிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெறுப்போடையும் கடுப்போடையும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சந்திரசேகரோ என் மருமகளை நான் அன்னைக்கே நம்பி இருக்கணும், தேவையில்லாம நானும் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் இதுக்கு மேல இந்த ஆளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நொடி கூட அனுமதிக்க மாட்டேன், இவனால நம்மளோட குடும்ப கௌரவமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனடியா இவனை வீட்டை விட்டு வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளி விடுங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம என் பேத்தியையும் என் பொண்ணையும் எனக்கு எப்படி பாத்துக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுமே கோவமா உள்ள போக. ஆனா இதை பார்த்த சுந்தரம் ரொம்பவே கஷ்டத்தோட உட்கார்ந்துருக்க ஜெய கிட்ட அத்தை நீங்களாவது என்ன நம்புங்க, இது எல்லாமே ஏமால எல்லாரும் சேர்ந்து போடுற வீண் பழி. அததான் பவானி தெரியாதனமா நம்பிட்டு இருக்கா. பவானி நீயும் தயவு செஞ்சு என்ன நம்புமா, நான் போய் உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேனா, நீனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உனக்கே தெரியும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பவானியோட மண்டையையும் ஜெயாவோட மண்டையுமே கழுவுறதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா பவானியும் இந்த தடவை கொஞ்சம் உஷாரானது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் உங்களோட பொய்யான பாசத்தையும் அக்கறையையும் வார்த்தைகளையும் நம்பி நான் ஏமாற தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சுந்தர் சொன்னதை கொஞ்சம் கூட நம்பாம உள்ள கிளம்பி போறாங்க. அதே மாதிரி ஜெயாவும் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, எங்களோட குடும்பத்துக்கே நீங்க சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டீங்க மாப்பிள்ள, இதுக்கப்புறமா உங்களை மாப்பிள்ளன்னு நான் ஏன் கூப்பிடணும்னு அவங்களுமே உள்ள போக. இப்படி ஒவ்வொருத்தரா தன்னை சுத்தமா நம்பாம ரூம்குள்ள போறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத சுந்தரம் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே சோகத்தோட நின்னுட்டு இருக்க. ஆனா சக்தியும் சண்முகமும் இதுக்கப்புறமா நீங்களா வெளியே போறீங்களா, அப்படி இல்லைன்னா அப்பா சொன்ன மாதிரி கழுத்தை பிடிச்சு உங்களை வெளியே தள்ளி விடட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க. ஆனா சுந்தரம் இதுக்கு மேலேயும் நம்ம இங்க நிக்க
கூடாது அப்படி நின்னா கண்டிப்பா இவங்க சொன்னதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேற எதுவுமே பேசாம வெளியே கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க போகும்போதெல்லாம் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணிய இதுக்கப்புறமா நான் சும்மா விட மாட்டேன். அவ என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டாலோ அதே மாதிரி 100 மடங்கு அவமானத்தை அவளுக்கு நான் தேடி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு வெளியே கிளம்புறது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு மிகப்பெரிய கேவலமான திட்டத்தையுமே தன்னோட மனசுக்குள்ள போட்டிருக்காங்க. ஆனா இது தெரியாத பொண்ணையோ தன்னை பத்தின உண்மையை கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கிட்ட நிரூபிச்சுக்கிட்டு இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல நாம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறுபடியுமே கால் பண்ணி ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு பொண்ணையுமே சரி நானும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வெளியே போக அப்போ இந்த மாதிரி பொண்ணி வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போறத சுந்தருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க.